ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? பாசிட்டிவ் எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணிங்களா? வெல்கம் டு ஆயிஷாஸ் உலகம் அண்ட் வெல்கம் டு த டே 9 ஆஃப் ரமதான். நம்ம டே 9 ஆஃப் ரமதானுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னையோட சுஹூர் அண்ட் நம்ம இஃப்தார் ப்ரிப்ரேஷன் என்னன்ட்டு பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கான ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இஸ் லைக் சிக்கன் அண்ட் பெல் பெப்பர்ஸ். ஸோ நல்ல மல்டி கலர் பெல் பெப்பர்ஸ் எடுத்துக்கோங்க, தட் வில் பி பெட்டர். அண்ட் நான் இந்த சிக்கன் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு நான் வெறும் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் மட்டும் போட்டு தான் மேரினேட் பண்ணேன். அண்ட் அதை நான் ஏர் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா எனி மசாலாஸ் உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 கலரில் பெல் பெப்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தாளிப்பு மாதிரி தாளிச்சிடுவோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா ஒரு பெரிய ஆனியன் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி போட்டு இந்த பெல் பெப்பர்ஸையும் போட்டு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட ஆரிகானோ ஏதாவது ஒரு ஹெர்ப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கார்லிக் ஹெர்பல்ன்ட்டு இங்கே யூஎஸில் கிடைக்கும், அது போட்டிருக்கேன். யூ கேன் பெட்டர் ஆட் ஆரிகனோ. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸாக தான் இருக்கும். அது ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கூட கொஞ்சமாக சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. தட்ஸ் இட். நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கான அந்த மசாலா அவ்வளோதான், வேறு எதுவும் நான் ஆட் பண்ணலை. இப்போ சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நோ எக்ஸ்ட்ரா மசாலாஸ். இட் இஸ் லைக் சம்ஹவ் இது டேக்கோ மாதிரியும் இருக்கும். டாக்கோஸ் எல்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இது டார்ட்டிலா ப்ரெட்டுங்க. இந்த டார்ட்டிலா ப்ரெட் யூஎஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துட்டு 2 ஸ்லைஸ் 2 பக்கமும் மடக்குனேன்னா கோன் ஷேப் வந்துடும். அதை நான் கொஞ்சமாக மைதாவோட இதை வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லெட்டஸ், ஏதாவது ஒரு டைப் ஆஃப், நான் ஐஸ்பர்க் லெட்டஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை உள்ளே வச்சுட்டு நம்ம இந்த மசாலாவை லைக் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, பெல் பெப்பர்ஸ், அன்னியன், அப்புறம் நிறைய அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு இந்த சிக்கன் போட்டிருக்கோம் இல்லையா, இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆலிவ்ஸ் வைக்கிறதா இருந்தால் உங்கள் விருப்பம், நீங்கள் ஆலிவ்ஸ் வச்சுக்கோங்க. நான் பிளாக் ஆலிவ்ஸ் வச்சு இதை நல்ல ஒரு ப்ரீ ஹீட்டில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த பட்டர் அந்த சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு தான் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஐட்டம் செஞ்சு பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு கார்ப்ஸு, வெஜிடபிள்ஸு, ப்ரோட்டீனு எல்லாமே இருக்குது. நாட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நாளையோட இஃப்தார் மீலை நாளைக்கு பார்ப்போம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் ஆயிஷா.